கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். அத்தியாயம் 7. சூரியன் தன் வெப்பத்தை குறைத்து கொண்டு கதிர்களை இதமாக செலுத்த தொடங்கிய மாலை பொழுது அது. சாரதா வீட்டின் அறைகளை சுற்றி காட்டினார். மாடியில் இருந்த ஒரு அறையை காட்டி, இதுதான் உங்களது அறை என்றார். அது மூடப்பட்டிருந்தது. அவர் தட்டினார். கதவு திறக்கப்படவில்லை. கார்த்திக் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நாம் அப்புறமா வரலாம் என்று கூறியவாறு அவளை அழைத்து கொண்டு தோட்டத்துக்கு சென்றார். தோட்டம் பல வண்ணம் பூக்களின் நறுமணத்தோடு அந்தி வெயில் நேரத்தின் தென்றல் காற்றுடன் சுகமாக இருந்தது. ஒரு இடத்தில் செம்பருத்தி, ரோஜா, துளசி, குண்டுமல்லி பந்தலிட்டு அந்த பந்தலின் கீழ் நுணுக்கமான வேலைப்பாடுடன் கூடிய கைப்பிடியுடன் ஒரு பெரிய அழகிய ஊஞ்சல் போடப்பட்டிருந்தது. இந்த இடம் காயத்ரியை கவர்ந்தது. அது அவளை வா என்று அழைத்தது போல இருந்தது. காயத்ரிக்கு ஊஞ்சல் என்று அவளை மிகவும் பிடிக்கும். அவள் தாய் வீட்டிலும் ஒரு சின்ன தோட்டமும், அதில் துளசி, செம்பருத்தி, ரோஜா போன்ற பூச்செடிகளும், அதற்கு நடுவில் ஒரு சின்ன ஊஞ்சலும் அவளுக்காகவே அவளின் பெற்றோர்கள் வாங்கி போட்டிருந்தனர். சந்தோஷம், சோகம், குழப்பம் என்ற எந்த மனநிலையிலும் அவள் தேடி செல்லும் இடம் அந்த ஊஞ்சல். இப்பொழுது அந்த வீட்டையும் பெற்றோர்களையும் விட்டு பிரிந்து இங்கு வந்ததை நினைத்தபோது அவளது கண்களில் நீர் திரையிட்டது. சாரதா ஏதோ கூற நிகழ்காலத்திற்கு வந்தவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவருடன் நடந்தாள். இரவு 8 மணி அளவில் 5 இளம் பெண்கள் வந்து காயத்ரியை கூட்டி சென்று சந்தன நிற பட்டு உடுத்தி அதற்கு ஏற்றாற் போல நகையை அணிவித்து குண்டுமல்லி பூவை வைத்து பால் சொம்பை அவள் கையில் கொடுத்து காதில் எதையோ கிசுகிசுத்து விட்டு சிரித்தபடியே அவளை கார்த்திக் இருந்த அறைக்கு அழைத்து சென்று லேசாக அவளை உள்ளே தள்ளி கதவை சாத்தினார்கள். காயத்ரியின் இதயம் வேகமாக துடித்தது. எல்லா பெண்களுக்கும் விரும்பியவனை திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் கிடைப்பது கிடையாது. காயத்ரிக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எனினும் அவனது மனதில் இப்போது அவள் இல்லை. அவன் மனதில் அவள் இடம் பிடித்த பிறகு இந்த சடங்கு நடக்க வேண்டும் என்பது அவளது விருப்பம். இதனை அவனிடம் எப்படி சொல்வது என்று குழம்பியவாறே வாயில் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் என்ன யோசனை? ஹலோ ட்ரீம் கேர்ள், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆல்வேஸ் ட்ரீமிங் கேர்ள், இப்போதான் பார்க்கிறேன் என்றான் நக்கலாக. இங்கே வா என்றான் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த கார்த்திக். காயத்ரி அரை வாயிலுக்கும் கட்டிலுக்கும் வெகு தூரம் என்பது போல மிக பொறுமையாக நடந்து அவனிடம் சென்றாள். அவன் அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி பக்கத்தில் இருந்த மேஜை மீது வைத்தான். மருதாணி வைத்து சிவந்து இருந்த அவளது மெல்லிய நீண்ட விரல்களை பிடித்து உள்ளங்கையில் வைத்து, நீ என்னை விரும்பிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படிதானே? ஆமாம் என்றாள் மெல்லிய குரலில். அப்போ எனக்கு ப்ரூவ் பண்ணு பார்ப்போம். எப்படி என்றாள் அவனை நிமிர்ந்து பார்த்து. இப்படித்தான் என்று கூறியவன் அவளை தன்புறம் இழுத்தான். அவள் தடுமாறி படுக்கையில் விழுந்தாள். அவன் அவளின் இருபுறமும் தன் இரு கைகளை ஊன்றி அவளது முகம் நோக்கி குனிந்தான். கணவனை தடுக்கவும் முடியாமல், மனதில் இருந்ததை சொல்லவும் முடியாமல் தவித்தவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவள் எண்ண ஓட்டத்தின் காரணத்தினால் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அதனை கண்ட கார்த்திக் அவளை விட்டு விலகி எழுந்து சென்று விட்டான். தான் பார்த்து பழகி தேர்ந்தெடுத்த காதலியை விட இவள் அந்த குடும்பத்திற்கு தனக்கும் பொருத்தமானவள் என்று பெற்றோர்கள் கூறுவதை அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அவனை அவள் விரும்பி தான் கல்யாணம் செய்து கொள்கிறாள் என்று அவள் சொல்வதையும் அவனால் நம்ப முடியவில்லை. எனவே அவளை ஆழம் பார்க்க விரும்பி அவளிடம் நெருங்கி சென்றான். எந்த ஒரு பெண்ணும் பிடிக்காத ஒருவன் தன்னை தொடுவதை விரும்ப மாட்டாள். எனவே இவன் நெருங்கி சென்றால் அவள் விலகி செல்வாள் என்று எதிர்பார்த்து நெருங்கினான். ஆனால் அவள் அவனை விட்டு விலகாமல் அமைதியாக இருந்தாள். அதே சமயம் அவனுக்கும் வளைந்து கொடுக்காமல் சிந்திய அவளது கண்ணீரின் அர்த்தம் புரியாமல் குழம்பினான். கணவன் தன்னை தொடவில்லை என்பதை உணர்ந்த காயத்ரி கண்ணை மெதுவாக திறந்து பார்த்தாள். கணவன் விட்டு விலகி பால்கனியில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. இந்த குணம்தான் உன்னை நோக்கி இழுக்கிறது என்று நினைத்து கொண்டாள். கணவன் தன் விருப்பமில்லாமல் தன்னை தொடமாட்டான் என்பதை உணர்ந்த காயத்ரி நிம்மதியாக திரும்பி படுத்து உறங்கினாள். காலை கண்விழித்தவள் கார்த்திக் ஜாகிங் செல்வதற்காக தயாராகி கொண்டிருப்பதை பார்த்தாள். அந்த அறையில் அவனை தவிர வேறு யாரும் இல்லாதது போல அவளை ஒரு பார்வை கூட பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவள் பொதுவாக 6 மணிக்கு எழுந்து யோகாசனம் மற்றும் நடைப்பயிற்சி செய்வது வழக்கம்.
அப்படித்தான் அவள் தன் உடல் எடை கூடாமல் பார்த்து கொள்வது. அன்று எழுந்து யோகாசனத்தை முடித்துவிட்டு தலை குளித்துவிட்டு தாய் கண்களில் படுமாறு அங்குமிங்கும் லேசாக சிரித்தபடி நடமாடினாள். சம்பந்தியின் வேண்டுகோளுக்கு இணங்கி அன்று இரவு ஸ்ரீனிவாசன் சரளா அங்கேயே தங்கினார்கள். சரளா மகளின் சிரித்த முகத்தை பார்த்து மகிழ்ந்தாள். காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு சரளா ஸ்ரீனிவாசன் பிரியாவிடை பெற்று சென்றனர். அவர்கள் சென்ற பிறகும் காயத்ரி அழுது கொண்டு இருந்தாள். சாரதா அவளுக்கு ஆறுதல் கூறி வீட்டில் இருந்த தோட்டக்காரர், சமையல்காரர், டிரைவர் என்று அனைவரையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தினார். எல்லோரும் அவளுக்கு வணக்கம் கூற அவளும் கூறினாள். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணியை காட்டி, இவர் பெயர் கலா, இவர் இந்த குடும்பத்தில் ஒருவர் மாதிரி என்று தனியாக அறிமுகப்படுத்தினார். அப்போது ராதாகிருஷ்ணன், சாரதா, உன்னோட தங்கை மகனும் மகளும் குழந்தைகளும் வந்திருக்காங்க பாரு என்றார். வாங்க வாங்க என்று அவர்களை வரவேற்று சோஃபாவில் உட்கார வைத்தார் சாரதா. முன்னாடியெல்லாம் அடிக்கடி வந்து தங்கிட்டு போவாய், கல்யாணமானதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாகிட்ட, வரவும் மாட்டேங்கிற, தங்கி இருக்கவும் மாட்டேங்கிற என்றார் கிண்டலாக. இந்த தடவை ஒரு வாரம் நாங்கள் தங்கிட்டு தான் போவோம் பெரியம்மா என்றாள் அந்த அழகிய பெண். காயத்ரியிடம் திரும்பி, இவள் என்னுடைய தங்கை மகள் லதா, இவர் எங்கள் மாப்பிள்ளை அகிலன், இவன் ரிதீஷ், இவள் ரித்திகா என்று 5 வயது சிறுவனையும் 2.5 வயது சிறுமியையும் அறிமுகப்படுத்தினார். அந்த சுட்டி பையன், ஐ ஆம் ஸ்டடிங் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்தினார் கொண்டு காயத்ரியின் பக்கத்தில் உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விட்டான். காயத்ரிக்கு அந்த 2 குழந்தைகளையும் மிகவும் பிடித்துவிட்டது. தனியாக பிறந்து வளர்ந்த அவள் பொதுவாகவே குழந்தைகளுடன் அதிகமாக பழகுவாள். தோழிகளின் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொஞ்சி விளையாடுவாள். ரித்திகாவை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு 2 குழந்தைகளுடனும் விளையாட ஆரம்பித்து விட்டாள். இரவு 8 மணி அளவில் சாரதா அனைவரையும் சாப்பிட கூப்பிட்டார். கார்த்திக்கை காயத்ரி காலை எழுந்ததும் பார்த்ததுதான். அதற்கு பிறகு அவனை அவள் பார்க்கவில்லை, அல்லது அவன் அவள் கண்களில் படாமல் இருக்கிறான். ஜாகிங் முடித்துவிட்டு வந்த கார்த்திக் காலை சுற்றுண்டியை முடித்துவிட்டு, வெளியே போயிட்டு வரேன் அம்மா என்று சொல்லிவிட்டு சென்றவன் இதுவரை வீடு திரும்பவில்லை. காயத்ரி சாரதாவிடம், கார்த்திக் வந்ததும் நான் சாப்பிடுகிறேன் அத்தை. இல்லைம்மா, நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குது உங்களுக்கு, நீ சீக்கிரமாக தூங்கினாதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். அவன் லேட்டாக தான் வருவான், நீ சாப்பிட்டு விட்டு தூங்குமா என்று அவளையும் அழைத்து சென்று சாப்பிட வைத்து தூங்க அனுப்பினாள். படுக்கையில் விழுந்த காயத்ரிக்கு வெகுநேரம் தூக்கம் வரவில்லை. வீடு, பெற்றோர்கள் என்று தான் வாழ்ந்த சூழலை விட்டுவிட்டு தனியாக வந்த பிரிவு வேதனையோடு ஆறுதல் கூற வேண்டிய கணவன் முகம் கொடுத்து கூட பேசாமல் இருக்கும் சூழ்நிலையை எண்ணி வருந்தினாள். இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் அவள் இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கொண்டாள் என்பதை மனம் உணர்த்த, நாம் இதற்கெல்லாம் தளர்ந்துவிடக்கூடாது, எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்று சமாதானப்படுத்தி கொண்டு உறங்கினாள். இளம் பச்சை நிறத்தில் சிகப்பு மற்றும் வெள்ளை கற்களால் ஆன வேலைப்பாடுடன் கூடிய டிசைனர் புடவையில் அதற்கு ஏற்றாற் போல பச்சைகள் பதித்ததோடு தோடு, ஆரம், வளையல், பொருத்தமான சிகை அலங்காரம் என்று தேவதை போல தோன்றினாள் காயத்ரி. அவளுக்கு பொருத்தமாக கோட் சூட் அணிந்து கொண்டு அவள் அருகினில் அந்த ரிசப்ஷன் ஹால் மேடையில் நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். வந்தவர்கள் அனைவரும் அவர்களது ஜோடி பொருத்தத்தை பாராட்டியதோடு வாழ்த்தி பரிசுகளை கொடுத்துவிட்டு மேடையிலிருந்து இறங்கி சென்றனர். ராதாகிருஷ்ணன், கார்த்திக் எல்லோரையும் காயத்ரிக்கு அறிமுகப்படுத்து என்று கூறிவிட்டு சென்றார். 2 வீட்டு பெரியவர்களும் வந்தவர்களை உபசரித்து கொண்டிருந்தனர். கூட்டம் குறைந்ததும் இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு சரளா, ஸ்ரீனிவாசன் அனைவரிடமும் சொல்லிவிட்டு சென்றனர். சாரதா, காயத்ரி, கார்த்திக் ஒரு காரில் ஏற ரிதீஷ், நான் காயத்ரி ஆண்டி கூட தான் வருவேன் என்று அடம் பிடித்தான். வா போலாம் என்று அழைக்க அவன் காயத்ரியின் மடியில் ஏறி வசதியாக உட்கார்ந்து கொண்டான். லதா, அகிலன், ரித்திகா இன்னொரு காரில் வீடு வந்து சேர்ந்தனர். இரவு உடையை மாற்றிவிட்டு படுத்தவள் சோர்வின் காரணமாக அடுத்த நிமிடம் உறங்கினாள். காலை இளம் வெயில் முகத்தில் பட எழுந்தாள். மணி 7 ஆகியிருந்தது. அந்த வீட்டில் அனைவரும் காலை 5:30 மணிக்கு எழுந்திருப்பது வழக்கம் என்பதை அவள் அந்த 2 நாட்களில் தெரிந்து வைத்திருந்தாள். எழுந்து அவசர அவசரமாக குளித்துவிட்டு கீழே இறங்கி சாரதாவை தேடி சென்றாள். சாரதா பூஜை அறையில் விளக்கேற்றி கொண்டிருந்தாள். அத்தை, இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன். நேற்று ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்ததால் டயர்டாக இருந்துச்சு, தெரியாமல் தூங்கிட்டேன், சாரி என்றாள். சாரதா, இதுவும் உன்னோட வீடு தான், நீ உன் வீட்டில் எப்படி இருப்பாயோ அப்படியே இருக்கலாம் என்றார் சாதாரணமாக.
இல்லை அத்தை, நான் எப்போவுமே 6 மணிக்கு எழுந்து விடுவேன். டயர்டாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக தூங்குவேன். நாளையில இருந்து சீக்கிரமாக எழுந்து விடுறேன் என்று கூறியவாறு மற்ற விளக்குகளை ஏற்றினாள். இருவரும் சேர்ந்து பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்தனர். கலாமா செய்து வைத்திருந்த சிற்றுண்டிகளை எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தனர். ராதாகிருஷ்ணனும் கார்த்திக்கும் அங்கு வந்தனர். காயத்ரி கார்த்திக்கிடம் உட்காருங்க, சாப்பிடலாம் என்றாள். அவன் உட்கார்ந்தான். ராதாகிருஷ்ணன், நீயும் உட்காருமா, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் என்றார். சாரதாவும் உட்கார பொதுவான விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். கார்த்திக் தாயிடம் சாதாரணமாக பேசினான். மற்ற இருவரிடமும் அளவாக பேசினான். சாப்பிட்டு முடித்தவுடன் கார்த்திக் எழுந்து, அமெரிக்கா வேலை விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா என்று தாயிடம் விபரத்தை கூறிவிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சென்றான். அதுவரை இருந்த கலகலப்பான சூழ்நிலை மாறி அமைதி நிலைத்தது. ராதாகிருஷ்ணனும் சாரதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். காயத்ரிக்கு தனிமை தேவைப்பட்டது. அவள் அந்த ஊஞ்சலை தேடி சென்றாள். ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு சிறிது நேரம் ஆடினாள். முகத்தில் மோதிய காற்று அவள் மனதில் இருந்த பாரத்தை கரைத்தது போன்ற உணர்வு. கொஞ்சம் லேசானது மனசு. தன் முன்னே இருந்த சவால்களை பட்டியலிட்டாள். கணவனுக்கு தன் காதலை புரிய வைத்து அவன் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். தந்தை அவன் நன்மைக்காகவே அவனுடைய காதலியுடனான திருமணத்தை தள்ளி வைத்தார் என்பதை புரிய வைக்க வேண்டும். வீட்டை விற்காமல் காப்பாற்றி ஆயிற்று. தொடர்ந்து வேலை செய்து தன் சம்பளத்தை கொண்டு கடனை தானே அடைக்க வேண்டும். தந்தையுடைய தொழிலை அவர் தொடர்ந்து நடத்த வழி செய்ய வேண்டும். இவை யாவும் நம்மளால் முடியுமா என்று குழம்பிக் கொண்டிருந்தாள். காயத்ரியின் தந்தை காய்கறி மொத்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். சென்னையில் தொடர்ந்து பெய்த மழையினால் வெள்ளம் வந்து ஒரே இரவில் குடோனில் இருந்த அனைத்து காய்கறிகளும் வீணாகியது. வெள்ளம் வடிய 1 வாரத்துக்கும் மேல் எடுத்ததால் தொடர்ந்து அவர் தொழில் நடத்த முடியாமல் வாடிக்கையாளர்கள் கைமாறினார்கள். அதில் நஷ்டமடைந்தார் ஸ்ரீனிவாசன். அப்போது அங்கு வந்த கலா, என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சாரதா அம்மா இந்த வீட்டுக்கு வந்தப்போ எப்படி இருந்தார்களோ அப்படியே இருக்கீங்க. சாரதா அம்மா ஐயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது இவ்வளவு பெரிய வீடு கிடையாது. ஐயா ஒரு ஹோட்டலில் மேனேஜராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஐயா அம்மாவை ஒரு கல்யாணத்தில் பார்த்து ஆசைப்பட்டு பெற்றோர்கள் மூலம் பெண் கேட்டு மணந்து கொண்டார். அம்மா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயாவுக்கு பூர்வீக சொத்து விற்று பணம் கிடைத்தது. அதை வச்சு என்ன செய்யலாம்னு ஐயா யோசிச்சப்போ அம்மா தான் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அவருக்கு தைரியம் கொடுத்து இந்த ஹோட்டலை ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஹோட்டல். ஐயா அம்மா 2 பேரும் சேர்ந்து பகலாக உழைச்சி சின்ன ஹோட்டலாக இருந்ததை 5 ஸ்டார் ஹோட்டலாக வளர்த்திருக்காங்க. இப்போது கூட அம்மாவை கேட்டு தான் ஐயா முக்கியமான முடிவுகளை எடுப்பார். கார்த்திக் தம்பி வெளிநாட்டில் MBA முடிச்சுட்டு ஹோட்டலை இன்னும் விரிவுபடுத்துச்சு. நடுவில் வந்த காதல் பிரச்சனையால் தம்பி ரொம்ப ஹோட்டலுக்கு போவது கிடையாது. மற்றபடி தம்பி ரொம்ப நல்ல தம்பி, கலகலப்பாக இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் சமாளிப்பீர்கள். சாரதா அம்மா எடுத்த எந்த முடிவும் சரியாகத்தான் இருக்கும். அவங்க உங்களை தேர்ந்து எடுத்து இருக்காங்க. உங்களால் கண்டிப்பாக எல்லாமே முடியும். நீங்கள் கார்த்திக் தம்பியை வழிக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். என்னை நீ வா போ என்று கூப்பிட்டால் போதும். உங்களுக்கு எங்கள் அம்மா வயசு என்றாள் காயத்ரி. கார்த்திக் தம்பி கூட இதே தான் சொல்லுச்சு. உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி மனசு. நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, நான் அதை பார்ப்பேன் என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். குழம்பிக் கொண்டிருந்த காயத்ரியின் மனது இப்போது தெளிவடைந்தது. தன்னால் முடியும் என்று நம்பினாள். மாமியாரை எண்ணி அவளுக்கு பெருமையாக இருந்தது. கார்த்திக்கின் பெண்ணை மதிக்கும் குணம் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டதாய் இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். ரிதீஷ் ரித்திகா ஓடி வந்து அவள் மடியில் உட்கார அந்த தோட்டத்தில் அவர்களுடன் விளையாடினாள். அத்தியாயம் 8. இரவு 8 மணி அளவில் அனைவரையும் சாப்பிட அழைத்தார் சாரதா. ராதாகிருஷ்ணன், அகிலன், லதா குழந்தைகளோடு வர காயத்ரி, நான் அப்புறம் கார்த்திக்குடன் சாப்பிடுகிறேன் என்றாள். சாரதா, அவன் வர 11 மணிக்கு மேலே ஆகும் என்றார். பரவாயில்லை அத்தை, எனக்கு சுத்தமாக பசியே இல்லை. ராதாகிருஷ்ணனும் சாரதாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். ஏதாவது நல்ல மாற்றம் நடந்தால் சரி என்று நினைத்து கொண்டார் ராதாகிருஷ்ணன். கார்த்திக் இரவு 11:30 மணி அளவில் வீட்டிற்கு வந்தான். காயத்ரி சோஃபாவில் அமர்ந்து கொண்டு புது படம் ஒன்றை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்த கார்த்திக்கை பார்த்ததும் டிவியை அணைத்துவிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தாள். அவன் கை கால்களை கழுவிவிட்டு அந்த டைனிங் டேபிளில்
அமரவும் அவள் ஒரு தட்டை எடுத்து வைத்து அதில் 2 இட்லியும் சட்னியும் சாம்பாரும் பரிமாறினாள். அவன், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நானே எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடுவேன், எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் என்றான். அவளை நிமிர்ந்து பார்க்காமல் தட்டை மட்டும் பார்த்து. அவன் எதிரே அமைதியாக அமர்ந்து தனக்கும் ஒரு தட்டை வைத்துக்கொண்டு அதில் 2 இட்லி சட்னி சாம்பார் வைத்து கொண்டாள். அதை பார்த்த அவன், எனக்காக யாரும் சாப்பிடாம வெயிட் பண்ண வேண்டாம் என்றான். சாப்பிடும் பொழுது வாக்குவாதம் வேண்டாம் என்று அவள் அமைதியாக சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்த பிறகு, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, மூவி பார்த்துட்டு இருந்தேன், அதனால் லேட்டாக சாப்பிட்டேன், லேட்டாக சாப்பிடுவது எனக்கும் பழக்கம்தான் என்று பொய் கூறினாள். அவள் பொதுவாக 8 மணிக்கு இரவு உணவை முடித்துவிட்டு 2 மணி நேரம் கழித்து தூங்குவாள். புது இடம் என்பதால் தனியாக தூங்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. உண்மைதான், அவள் தாய் வீட்டில் சின்ன அறையில் தூங்கியே பழகிய அவளுக்கு இந்த பெரிய வீட்டில் பெரிய அறையில் தனியாக தூங்க சிறிது கடினமாக இருந்தது. காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு வெளியே செல்பவன் இரவு 11 மணிக்கு மேலே தான் வீடு திரும்புகிறான். மதியம் சாப்பிட வருவான், சில நாட்கள் வெளியே சாப்பிட்டு விடுகிறான். அவள் அவனுடன் செலவிடக்கூடிய நேரம் இது மட்டுமே. அதனை அவள் இழக்க விரும்பவில்லை. சாப்பிட்டு முடித்தவுடன் தோட்டத்தை நோக்கி நடந்தாள். அவன் அவளை கேள்வியாய் நோக்க, அவள், சாப்பிட்ட உடனே நான் தூங்க மாட்டேன், கொஞ்சம் தோட்டத்தில் நடந்துட்டு வர்றேன். இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பூச்சிகளை டிஸ்டர்ப் பண்ணணுமா? அப்புறம் அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா திருப்பி உன்னை டிஸ்டர்ப் பண்ணும். மழை வேற வர்ற மாதிரி இருக்குது, அப்புறம் உன் இஷ்டம் என்றவன் தன் அறையை நோக்கி நடந்தான். அவள் அந்த வீட்டு பெரிய வராந்தாவில் சிறிது நேரம் நடந்துவிட்டு அறைக்கு வந்தாள். கார்த்திக் அங்கு லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். அமெரிக்காவில் MBA படித்து முடித்தவுடன் அவனுக்கு அங்கேயே வேலை கிடைத்தது. எனினும் தந்தையின் வியாபாரத்தை கவனிக்க விரும்பி அவன் அந்த வேலையை புறக்கணித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்தான். வந்தவன் ஆசைப்பட்டபடி தந்தையின் ஹோட்டலை எடுத்து நடத்தினான். அவன் கற்று வைத்திருந்த புதிய உத்திகளை கொண்டு ஹோட்டலை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றான். நடுவில் வந்த காதலால் தந்தைக்கும் இவனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனை வந்தது. தந்தை மீது இருந்த கோபத்தினால் ஹோட்டலுக்கு செல்வதை நிறுத்தினான். தானே தொழில் தொடங்க நினைத்தான். அதற்கான மூலதனத்தை அவனே சம்பாதிக்கவும் முடிவெடுத்தான். அதற்காக அமெரிக்காவில் தனக்கு முன்பு கிடைத்த வேலை இப்போது கிடைக்குமா என்று அவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்தான். இப்பொழுது கம்பெனியின் சட்டத்திட்டங்களை சிறிது மாற்றி இருப்பதாகவும் அவனை ஒரு பயிற்சியையும் தேர்வையும் முடிக்க சொல்லி இருந்தனர். சென்னையில் உள்ள அவர்களது கிளையில் தற்காலிகமாக வேலையிலும் சேர்த்து கொண்டிருந்தனர். தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு அவனை அமெரிக்காவுக்கு இடமாற்றம் செய்வதாகவும் கூறியிருந்தனர். அந்த பயிற்சியில் 3 மாத காலம் முடிந்துவிட்டது. இன்னும் 3 மாத காலம் இருந்தது. அதனையும் முடித்து தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டால் அவனது அமெரிக்கா விசா 90% கிடைத்துவிடும். அதற்காக அவன் தீவிரமாக படித்து கொண்டிருந்தான். அன்றும் அவன் அப்படியே சில புத்தகங்களை படித்துவிட்டு லேப்டாப்பில் குறிப்பு எடுத்துக்கொண்டு இருந்தான். அவன் படித்து கொண்டிருப்பது காயத்ரிக்கு சாரதாவின் மூலம் தெரியும். லேப்டாப்பில் பார்வையை வைத்து கவனமாக வேலை செய்து கொண்டிருந்த கணவனின் அசைவுகளை ரசித்தாள். ஸ்டைலு தான், நீ சூப்பர் ஸ்டைலு தான், உன் ஸ்டைலுக்கு ஏற்ற மயிலு நான் தான், மெல்லிய குரலில் தனக்கு மட்டும் கேட்கும்படி பாடிவிட்டு சிரித்தாள். அவனை காதலுடன் பார்த்தபடியே உறங்கினாள். காலை 5:30 மணிக்கு காயத்ரி வைத்த அலாரம் அடித்தது. எழுந்தாள். பாத்ரூமில் இருந்து வெளிவந்த கார்த்திக் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்து விட்டாள் என்று நினைத்து கொண்டான். அவள் அவனின் பார்வை புரிந்து கொண்டவளாக, நான் இன்னைக்கு உங்க கூட ஜாகிங் வரட்டுமா என்றாள் ஆர்வமாக. எனக்கு தனியாக ஜாகிங் போகிறது தான் பிடிக்கும் என்று கூறிவிட்டு அவள் பதிலேதும் கூறும் முன்பே அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். யோகாசனம் மற்றும் குளியலை முடித்துவிட்டு கீழே இறங்கிய காயத்ரியை சாரதா ஆர்வமாக எதிர்கொண்டார். என்னம்மா, நேற்று கார்த்திக் எத்தனை மணிக்கு வந்தான்? 11 மணிக்கு வந்தார் அத்தை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். இதை கேட்ட சாரதாவின் முகம் மலர்ந்தது. ஜாகிங் முடித்து வீடு வந்த கார்த்திக் குளித்து முடித்து விட்டு காலை சிற்றுண்டிக்காக கீழே வந்தான். சாரதா அவனுக்கு சூடாக தோசையை பரிமாறினார். என்னப்பா, இன்னைக்கு வெளியில் போகிற வேலை இல்லையா? டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டிருக்க. முக்கியமாக நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு அம்மா, அதனால தான் இன்னைக்கு 11 மணி மேலே தான் வெளியே போவேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான். லேப்டாப்பை திறந்து முந்தைய நாள் எடுத்திருந்த குறிப்பேடு மேலும் பல முக்கியமான குறிப்புகளை, பல புத்தகங்களை படித்து சேர்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது மொபைல் ஒலித்தது. வெகு நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்ததால் அப்படியே நடந்து கொண்டே பேசலாம் என்று நினைத்து மொபைலை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான். பேசி முடித்துவிட்டு தன் மேஜைக்கு திரும்பியவன் திகைத்தான்.
அங்கே காயத்ரி எல்லா ஃபைல்களையும் மூடிக்கொண்டிருந்தாள். அவன் 3 மணி நேரம் செலவு செய்து சேர்த்த முக்கியமான குறிப்புகளை அவன் சேவ் செய்யவில்லை. அவள் அதனை மூடிக்கொண்டிருந்தாள். அவனது 3 மணி நேர உழைப்பு வீணாக போனது. அந்த குறிப்புகள் தேர்வில் தேர்ச்சி பெற முக்கியமானவை. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் அவன் அமெரிக்கா போக முடியும். அவள் மீது கோபம் வந்தது. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது மூளை இருக்கா அவனுக்கு? நாற்காலியை விட்டு எழுந்தவள் ஏன் இவன் தன்னை திட்டுகிறான் என்று புரியாதவளாக அவனை பார்த்தாள். அவளது பார்வை அவனை கோபப்படுத்த இன்னும் கோபமாக, ஏய், யாரை கேட்டு என்னோட லேப்டாப்பை எடுத்த? மற்றவங்க லேப்டாப்பை அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணுன்ற பேசிக் மேனஸ் கூட உனக்கு தெரியாதா என்று கத்தினான் கோபமாக. பார்த்த நாள் முதல் ஒரு வார்த்தை கூட அன்பாக பேசாதவன் இப்போது அவள் செய்யாத தவறுக்காக அவளை திட்டுகிறான். அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் ஒன்று சேர்ந்து வந்தது. அவன் முன்பு அழுவதை காட்டிலும் பெரிய அவமானம் எதுவும் இல்லை என்று நினைத்தவள் அவன் அறியாது தன் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்தாள். இது அத்தையோட லேப்டாப், இது உங்களது கிடையாது என்றாள். வாட் என்று புரியாதவனாக கேட்டான். அத்தை கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் கொடுத்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண லேப்டாப், இது உங்களுடையதாக இருக்க வாய்ப்பே இல்லை. அழுத்தம் திருத்தமாக அவனது கண்ணை பார்த்து கூறினாள். கல்யாண பரபரப்பின் காரணமாக இமெயில்களை காயத்ரி ஒரு வாரமாக படிக்க முடியவில்லை. இன்று நேரம் கிடைத்ததால் இமெயில் பாக்ஸை திறந்து இமெயில்களை தன்னுடைய மொபைலில் படித்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு இமெயிலுக்கு பதில் அனுப்ப வேண்டியிருந்தது. அவளுடைய லேப்டாப்பை தாய் வீட்டிலேயே மறந்துவிட்டு வந்துவிட்டதால் மொபைலில் டைப் பண்ண கஷ்டமாக இருக்கும் என்று அத்தையிடம் லேப்டாப்பை வாங்கி அதை அவள் அறைக்கு எடுத்து வந்து அங்கு ஏற்கனவே மேஜையில் இருந்த லேப்டாப்பின் முன்பு காலியாக இருந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அதே மேஜையில் உட்கார்ந்து தன் வேலையை செய்தாள். அனுப்ப வேண்டிய மெயில்களை அனுப்பி முடித்துவிட்டு எல்லா ஃபைல்களையும் மூடிக்கொண்டிருந்தாள். அங்கு வந்த கார்த்திக் அவனுடைய லேப்டாப்பும் அங்கு இருந்த லேப்டாப்பும் ஒரே நிறம், ஒரே பிராண்ட் என்பதால் தவறாக புரிந்து கொண்டான். உங்களுடைய லேப்டாப் இங்கு இருக்கிறது என்று மேஜை மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் மறைத்திருந்த அவனுடைய லேப்டாப்பை அவனுக்கு காட்டினாள். அவன் லேப்டாப் அருகே சென்று குறிப்பி எடுத்த ஃபைல்கள் இருக்கிறதா என்று பார்த்தான். அவள் அந்த அறையிலிருந்து வேகமாக வெளியேறினாள். மீண்டும் அவனது மொபைல் ஒலித்தது. அவன் எடுத்தான். இதோ வந்துகிட்டே இருக்கேன் என்று கூறியவன் மொபைலை வைத்துவிட்டு அவனது ஃபைல்களை சேவ் பண்ணிவிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு உடையை மாற்றிக்கொண்டு வெளியே கிளம்பினான். காயத்ரி ஊஞ்சலை தேடி சென்றாள். அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அங்கு உட்கார்ந்ததும் அவளை மீறி அவள் கண்களில் இருந்து வழிந்தது. அப்போது அந்த வழியாக வந்த கலா அவளை பார்த்து, என்னம்மா, கார்த்திக் தம்பி ஏதாவது சொல்லுச்சா? கண்ணு கலங்கி இருக்கு என்றார். அவள் அமைதியாக இருக்க, கலா, தம்பியாதான் இருக்கும், வேற யாரும் உங்களை இந்த வீட்டில் கண் கலங்கி வைக்க போறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது உங்க கார்த்திக் தம்பி எப்படின்னு. மறைமுகமாக கார்த்திக் அழ வைத்து விட்டான் என்று அவன் மீது புகார் கூறும் விதமாக கூறினாள். அதை புரிந்தவராக, அப்படியெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி ஏதாவது டென்ஷனில் பேசியிருக்கோம், எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. அது ரொம்ப நல்ல தம்பி. நல்ல தம்பியா? நல்ல தம்பி. தப்பு பண்ணாத என்னை திட்டிட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் போயிட்டான். இவன் நல்ல தம்பியா என்று மனதினுள் கோபித்து கொண்டாள் காயத்ரி. ஆனால் கலாமா சொன்னதில் உண்மை இருந்தது. அந்த வீட்டில் இருந்த மற்ற அனைவரும் அவளை நன்றாக கவனித்து கொண்டனர். லதா, அகிலன் அவளுடன் நன்றாக பேசி பழகினர். ரிதீஷ், ரித்திகா இருவரும் அவளுடன் நன்றாக ஒட்டி கொண்டனர். அவளுக்கு வேறு எந்த குறையும் அங்கு இல்லை. கலாமா அவளிடம் பேசியது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. அன்று இரவு சாரதா அனைவரையும் சாப்பிட அழைத்தார். லதா குழந்தைகளுக்கு இரவு உணவை ஊட்டி முடித்து தூங்க வைத்துவிட்டு வந்தாள். அகிலனும் அங்கு வர ராதாகிருஷ்ணன் காயத்ரியை சாப்பிட அழைத்தார். கார்த்திக்கின் மீது இருந்த கோபத்தினால் அன்று அவளுக்காக காத்திருக்க வேண்டாம் என்று நினைத்திருந்தாள். ஆனால் லதா, காயத்ரி கார்த்திக்காக வெயிட்டிங். கார்த்திக் வந்ததும் 2 பேரும் ஜாலியாக பேசிக்கொண்டே சாப்பிடுவாங்க, நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்றால் காயத்ரியை பார்த்து கண் சிமிட்டியபடி. ராதாகிருஷ்ணன் புன்னகையோடு சரிம்மா என்று விட்டு சாப்பிட்டார். அவளும் வேறு வழியின்றி அவனுக்காக காத்திருந்தாள். இரவு மணி 9 ஆனது. காயத்ரிக்கு சோர்வாக இருந்தது. கார்த்திக் எப்படியும் 11 மணிக்கு மேலே தான் வருவான் என்று நினைத்தவள் 2 மணி நேரம் டைமர் தன் மொபைலில் வைத்துவிட்டு சோஃபாவில் அப்படியே சாய்ந்தாள். சாய்ந்தவள் அடுத்த நிமிடம் உறங்கிவிட்டாள். இந்த நாவலின் அடுத்த பகுதியை நாம் நாளை பார்க்கலாம். இந்த நாவலை நீங்கள் உடனே படிக்கணும்னா இது அமேசான் கிண்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அங்கே நீங்கள் படிக்கலாம்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.